சரி சார், செங்கோட்டையன் இப்போ டெல்லி போகல. இபிஎஸ் அமித்ஷாட்ட அரசியல் பேசினாரா இல்ல கோதாவரி காவிரி இணைப்பை பத்தி தான் பேசினாரா சார்? உண்மையை சொல்லுங்க, என்னென்ன பேசினாரு? யாராவது ஒரு எம்எல்ஏ சொல்லுங்க உள்ள போனாருன்னு. காலையில இருந்து ஒளிஞ்சு திருட்டுத்தனமா மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல இருந்து எங்க போறேன்னா, நான் ஓல்டு ஆபீஸ் அது காணொலியில திறந்து வச்சு ஆபீஸ் போய் திறந்து வைக்கிறாங்க. போய் உட்காந்து ஓபனா சொல்ல வேண்டியதானே, நான் இந்த நாட்டினுடைய ஹோம் மினிஸ்டர் பார்க்க போறேங்க, எதிர்க்கிறேன். அதுக்கு பின்னாடி எனக்கு வந்து குமிழி தொகுதிகள்லாம் நாடாளுமன்ற தொகுதிகள் குறைக்கப்பட்டு விடும். 2002 அடல் பிஹாரி வாஜ்பாய் சொன்ன மாதிரி சொல்லணும், ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அதுக்காக போறாங்க. தமிழகத்தினுடைய நலன் காக்க நான் வந்து எல்லாத்தையும் சப்மிட் பண்ண போறேன் சொல்ல வேண்டியதானே, சட்டம் ஒழுங்கு சொல்ல வேண்டியதானே. நான் அவரை பார்க்க போலீங்க, நான் வந்திருக்க வேற வேலை, நான் ஆபீஸ் போனேங்க, காலையில பிளைட்ல போயிடுவாங்க, நான் எதுவுமே செய்ய வரலீங்கன்னு. அது ஒரு ஏமாற்று வேலை. அதுதான் 1000 பழனிசாமியை பாப்பாரு யாரு, அமித்ஷாஜி. இவர் வெளியில வந்தோடனே ஒரு ட்வீட் போட்டார், 2027 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு. ஆமா, அத மோடி செய்ய மாட்டார் அவர் லெவலுக்குன்னு சொல்லி இவரு போட்டார். சரி, இப்ப தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணி அமைக்கனா இவங்களா யாரு சார்? பார்த்தா எனக்கு பிரஸ் மீட் இவங்களா யாரு? எவனுக்கு யோகியதை இல்லையா சார் எம்ஜிஆர் அம்மா ஆட்சி அமைன்னு சொல்றதுக்கு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி தமிழகத்தில் அமைன்னு சொல்ல மாட்டாங்களா? அது அவர் கட்சி அமித்ஷா சொல்றாரு தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும். அவர் கட்சி அவர் எப்படி விட்டு கொடுப்பாரு? இவ்வளவு கேவலமா போயிட்டாங்களா சார் இவனுங்க? இந்த நாட்டில் எத்தனை கோடியை சுரண்டி சொத்து மதிப்பே இந்த அளவுக்கு தெரியாதுன்னு சொல்ற அளவுக்கு சம்பாரிச்சுட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும் சொன்னா, நான் எலெக்ஷன் டைம்ல பேசுறேன், அந்த டைம்ல தான் சொல்லுவேன், இது வரைக்கும் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னேன். ஆனா எல்லா கட்சியும் அந்த நேரத்துல தான் முடிவு எடுக்கும். அப்ப என்ன கலெக்டருக்கு நீ இல்லைன்னு சொல்லிட்டு வந்த சொல்லு. தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்க இருந்தா கூட அம்மா ஆட்சி அமையும் சொல்லியா நீ? ஏங்க சொல்ல மாட்டேன்றீங்க? சோ செங்கோட்டையனை வச்சு ஒரு 2-3 நாளா இது ஓடிட்டு இருக்கு சார். அதுதான் நாளைக்கு அசம்பிளி இருக்கு, அவர் வருவாருன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு நம்ம சத்யம் டிவியினுடைய ரிப்போர்ட்டரை வாசலையே நிறுத்திக்கோங்க. ஐயா எந்த வழியா டெல்லிக்கு போனேன், எப்போதான் அமித்ஷாவை பார்த்த, ராத்திரி மிட்நைட்ல பாத்தியா? நம்ம நண்பர்கள் எல்லாம் மிட்நைட்ல தான் ஆட்சி இருக்கும்போது சந்திச்சிருக்காங்க, நீங்க எத்தனை மணிக்கு சந்திச்சீங்க, என்ன நடந்துச்சு விவரமா சொல்லுங்க. அமைதியாவே இருந்து ஏங்க இப்படி ஒரு புரளின்ற புகழேந்தி எதுங்க கேட்க சொல்லுங்க. சரி, எல்லா உண்மையும் வெளியே போறாராம் சார். சார் புகழேந்தி சார், இன்னொரு தகவல், இன்று இரவு மீண்டும் டெல்லிக்கு செல்வதாகவும் ஒரு செய்தி காலையில இருந்து பேசிக் கொண்டிருக்கு. ஏதாவது இப்ப கோபிச்செட்டிப்பாளையத்துல ஏதாவது சார்ட்டர் பிளைட் செப்பரேட்டா இருக்கா? கோயம்புத்தூர் டு தெரியல டெல்லி போறாங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ்ல அந்த இவர் இருக்காருல, அவர் என்ன இந்த கிறிஸ்டியன் நம்ம நம்பர் 1 இருக்காரு வேர்ல்டு பூரா, காட் சேனல் நடத்திட்டு இருக்காரு. அவர் டிவியில வருவாரு. சொல்லுங்க சார். அவர் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இறங்கும்போது அவரோட ஃளைட்ல நான் என்ன சொல்றேன், ராங்லி ரிப்போர்ட்டிங் இருக்கு பாருங்க, அது ரொம்ப தப்புங்க, வேண்டாம். என்ன நீங்க யாராவது தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, எவனோ அடிக்கிறான்னு நம்மளும் தூக்கி இந்த நியூஸ் அடிக்கூடாது. அவர் நாளைக்கு காலையில வந்து அன்னைக்கு என்ன பண்ணாரு, அத்திக்கடவு அவினாசி திட்டத்துல தலைவர் போட்டோ இல்ல, அம்மா போட்டோ இல்ல, அதனால நான் போகலன்னாரு. 2வது நாளே ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணன், இதை நான் புறக்கணிக்கவில்லை, போகல, அதை விட்டுருங்க, நான் புறக்கணிக்கலீங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து நான் புறக்கணிக்கல. அப்புறமா மேடையில் ஏறிட்டு கழக பொதுச் செயலாளர் ஆணைக்கிணங்கி இந்த கூட்டம் நடக்கிறது, எங்கேயாவது ஸ்ட்ராங்கா இருக்காரா? இன்னொரு வார்த்தையை விட்டார் அவர், தெரியுமா? அங்கதான் கோவம் வந்துச்சு அவர் மேல. 2 நாளா நான் புகழ்ந்து பேசிட்டு இருந்தேன், ஒதுக்கி வச்சுற அவர் கண்டிச்சாரோ. 3வது சொல்றாரு, என்ன வச்செல்லாம் எதையும் பிரிக்க முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது, நீ கனவு காணாதீங்க. Tell me, this is the way. ஆகவே சரி இல்லைங்க, அது மாதிரி வந்து தவறான செய்திகள் போகுது. இப்ப நான் சத்தியம்ல பாக்குறேன், நைட் அவர் டெல்லி போறாருன்னு. சார் செங்கோட்டையன் அவர்களை, அண்ணனை ரகசியமாக சந்திக்க வேண்டிய அவசியம் உள்துறை அமைச்சருக்கு என்ன இருக்கிறதுன்னு தெரியும் எனக்கு. சரி, நிதி அமைச்சருக்கு என்ன இருக்குன்னு சொல்லி அதை ஒத்துக்கிற அண்ணாமலை மாநில தலைவர் அன்னைக்கு கேட்டது கோவம் வந்துருச்சு. அவர் எவரி சிட்டிசன் ஹேவ் ஆல் தி ரைட்ஸ் டு மீட் தி ஹோம் மினிஸ்டர்னு சொல்றாரு. யாரு? அண்ணாமலை.
சொன்னாரா இல்லையா? ம். தப்பு சார். அதாவது இதை வந்து புகழேந்திக்கிட்டு இருந்து இதை நியாயப்படுத்தி சார் நாளைக்கு காலையில எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் இந்த கட்சிக்கு அப்படின்னு இன்னொருத்தர் வராரு செங்கோட்டையன்னா அவரோட தலைமை ஏற்க புகழேந்தி தயார். ஏன்னா செங்கோட்டையனோட பெட்டர் பழனிசாமின்றது எனக்கு மாற்று கருத்து இது. புகழேந்தி சார், பழனிசாமியோட புகழேந்தி சார், better செங்கோட்டையன்றது